Excuse me, sir. Yes. Sir, எனக்கு செல்ல முடியுமா? எப்பயுமே புதுசா லேர்ன் பண்றது பிடிக்குமென்று எப்படி சார் செல்றது? I like learning new things. I like learning new Okay, things. sir, thank you. Okay. Yes, Abhisha, what is your doubt? Right, okay. ஸோ அப்போ நாங்கள் குவாலிட்டிஸ் பார்த்தோம். குவாலிட்டிஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட். ரைட், அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னால் என்ன? ஒன்றில் இருக்கிற ஆர்வம் இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னால் ஆர்வம். அப்போ என்னத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இங்கே நாங்கள் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னையும் யூஸ் பண்ணிக்கொள்வோம். அப்படி ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன். ரைட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அதோட வேர்போட ஐஎன்ஜியை சேர்த்துக்கொண்டோம்னா சரி. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு பாட்டு கேட்கறதுல ஆர்வம் இருக்குது. அப்ப அங்க என்னன்னு சொல்ல போறேன்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் லிசனிங் டு மியூசிக். ரைட், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்போசிங் மியூசிக். எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்றதுல ஆர்வம் இருக்குது. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங் நியூ டிஷ்ஷஸ். எனக்கு புது புது சாப்பாடுகள் சமைக்கிறதுல ஆர்வம் இருக்குது. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராவலிங் டு நியூ பிளேசஸ். புது இடங்களுக்கு பயணம் செய்யறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது. ரைட், அப்ப இங்க நாங்கள் செய்யறோம், we are telling about our interest. எங்களுக்கு என்னத்துல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணி கொள்றோம். ரைட், அப்ப லைக் எங்களோட ஆர்வம் என்னத்துல ஆர்வம் இருக்குன்றத சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். இது எல்லாருக்கும் கிளியரா? ரைட், ஓகே. அடுத்தது இன்ட்ரெஸ்டுக்கு அடுத்ததா என்ன இருக்குது பார்த்து சொல்லுங்க ஒரு ஆள். Favorite person. Exactly, favorite person and Why? Why? Right. Why? Favorite person and why. அப்ப எங்களுக்கு பிடிச்ச நபர் யார், ஏன் அவரை பிடிக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. So when you talk about your favorite person, you must tell why you like that particular person. உங்களுக்கு பிடிச்ச நபர் யார், ஏன் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், my favorite person is Mahatma Gandhi because he is so simple and humble. அப்ப எனக்கு மகாத்மா காந்தியை பிடிக்கும் ஏன்னு சொன்னா அவர் மிகவும் எளிமையானவர், பணிவுள்ளவர். இல்ல இல்ல, எனக்கு என் அம்மாவை தான் பிடிக்கும். அப்ப அங்க என்னன்னு சொல்ல போறேன்? மை ஃபேவரட் பர்சன் இஸ் மை மதர் பிகாஸ் she is so lovable and kind. இல்ல இல்ல, எனக்கு எங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏன்? Because he is so friendly and hardworking. கிளியரா இப்ப? அப்ப ஃபேவரட் பர்சனை சொல்லும் பொழுது மறக்காதீங்க, you have to tell it the reason also. ரீசனை கட்டாயம் நீங்கள் அங்க சொல்லியே ஆக வேணும். ரைட்,
அப்ப எங்களுக்கு பிடிச்ச நபர் யார், ஏன் அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்கிறத நாங்கள் அங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகேயா? அப்ப ஃபேவரட் பர்சனை பத்தி சொல்றதுல யாருக்குமே விளங்காம இருக்கா? No, sir. No, Right. sir. What is the All last one? clear. Ambition and why? Very good. Ambition and why. அப்ப எங்களுடைய Why? இலட்சியம் என்ன, ஏன் அப்படி வர விருப்பம். அப்ப நாங்க சில நேரங்கள்ல லட்சியமே இல்லாம இருப்போம். சில பேர் லட்சியத்தை சொல்லுவாங்க, எந்த காரணத்துக்காகன்றத சொல்ல மாட்டாங்க. ரைட்? சில பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க ஒரு காரணம். I want to serve the people. I want to serve the poor people. என்று சொல்லுவாங்க. ரைட்? ஓகே. அப்ப பாருங்க, I would like to become. I would like to become a ON. I would like to become a doctor. I would like to become an engineer. I would like to become a teacher. I would like to become a lecturer. I would like to become a pilot. Why? ஏன்? Because ஏனெண்டா I am interested in this field. ஏனெண்டா எனக்கு இந்த துறையில ஆர்வம் இருக்கு. Because it is my childhood dream. என்ன அப்படின்டா? ஏனெண்டா அது வந்து என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே அது என்னுடைய கனவு. Because Sir, I am good sir. at. Because I am good at. என்னத்துல நான் நல்லா செய்வேனோ அதை சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு I would like to become a cricket coach because I'm good at playing cricket. I would like to become an accountant because I'm good at mathematics. Understood? இந்த இடத்துல வந்து சார் எக்ஸ்கியூஸ் மீ Yes. சார் அந்த வுட் வந்து என்னென்ன இதுகளுக்கு சார் யூஸ் பண்ணப்படுது ஆங்கில வசனத்துல? ரைட். ஒன்று வந்து எங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். சரியா? ஓகே சார். ரைட். அப்ப Sir, very interested in this field, sir. எஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபீல்ட். இப்போ உதாரணத்துக்கு ஐ வுட் லைக் டு பிகம் a field officer or project manager because I am interested in this field. Okay, sir. Thank you. Okay. ரைட். இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை வேர்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டைம் ஓ என்ன சொல்லி உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை முடிச்சு கொள்வீங்க. இப்ப நாங்கள் எங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எப்படி இஃபெக்டிவா சொல்லலாம் என்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டிருந்தோம். அந்த ஸ்கெட்சில் இருந்த 10 விஷயங்களையும் படிப்படிப்படியா நாங்கள் இப்ப பார்த்துருக்கிறோம். சரிதானே? ரைட். இப்ப நான் உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். உங்களை பற்றி நீங்கள் எழுதுனீங்களா? உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நேம் சொல்றதுல இருந்து இப்ப வரைக்கும். உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரெடியா இருந்தா நீங்க கை வைத்துக்கொள்ளுங்க. Okay, Rinosa, you can read.
ரினோசா மைக் ஆன் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வாசிச்சு விடுங்க. Hi guys, good evening everyone. My name is Haja. My friend and mom called to Ajay. I am 16 years old. I live in Kandy. I am a student of Darwasha Girls College. I have a beautiful family. There are 6 members in my family, including myself. My father's name is Harun. He is a businessman and the main breadwinner of my family. My mother's name is Rinoza. She is a homemaker. My mother is so lovable and kind. I have 4 siblings. I am so generous and humble but a little talkative. I like watching reels but I don't like watching serials dramas. Uh, I'm interested in listening to music. My favorite person is mom because she is so lovable and kind. I would like to become a Hafiza and Alima because I am interested in this field. It's my childhood dream. Thank you. Okay, well done. Yes, Shanti Mohan Raj. Good evening, everyone. I would like to introduce myself. I'm Shanti. I'm in my late 40s. I'm from Colombo, in my native place. I'm a housewife and student of Oxford College. I have beautiful family. There are 5 members in my family. My father's name is Armuham. He was a businessman, but unfortunately, he had passed away 36 years ago. My mother's name is Rajalakshmi. She's very kind. She's living with me and I look after my mother. I have 2 siblings. I'm a straightforward and a polite person, but getting angry easily. I like to draw pictures and listening songs and also motivational speeches. I don't like to criticize others. I'm interested in cooking, singing, and dancing. My favorite person is my mother because she's helping me a lot and so kind on me. I want to be a self-respecting and honorable woman in society because I think I should be the different woman among others. Thank you so much for listening my life details. Okay, thank you. Shahina. Thank you. Hi guys, good evening to everyone. I would like to say a few words about myself. My name is Fatima Shahina. I am just 21 years old. I am from Hambantota. I am a student of Oxford campus. I have a beautiful family. There are 3 members in my family, including myself. My mother's name is Shakila. She is a homemaker. My mother is so lovable and kind. I have 2 siblings. I like spending time with my family, but I don't like gossiping. I like playing outdoor games, but I don't like video games. I am interested in cooking new dishes. I am interested in gardening. My favorite person is my mother because she is so lovable and kind. I would like to become a teacher because I am interested in this field. Thank you. Okay, very good. So, Shahina, I have 2 siblings or I have 2 siblings. Which is correct? எது சரி? I have 2 siblings or I have 2 siblings. I have 2. I have siblings. I have 2 siblings. siblings. Right. Two siblings.
ஓகே, ஐ ஹாவ் டூ சிப்ளிங்ஸ். அப்போ அதுக்கு டூக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம், சரிதானே? ரைட். அப்போ கவனிங்க, நாங்கள் இப்போ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே கிளியராக விளங்கி இருக்கும். நிறைய பேர் கையை வைத்தினீங்க. பட் நான் இன்றைக்கு உங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேன். அடுத்த கிளாஸில் எல்லாருக்குமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதுக்கு சான்ஸ் தருவேன். ரைட். இப்போ நாங்கள் படித்த இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வச்சுக்கொண்டு நான் ஒரு சாம்பிள் இங்கே தந்திருக்கிறேன். ரைட். இதற்கா நாங்கள் இப்போ வாசித்து பார்க்க போகிறோம். யார் வாசிக்க போகிறீங்க எனக்கு பதிலாக? Who is going to read? Yes, Devi. Mic on பண்ணிட்டு வாசிங்க. Hi everyone, I would like to introduce myself. I am Roy. I am from Jaffna. I am just 21. I am an undergraduate student of Jaffna University. My father's name is Sanmugam. He is painter. வடிவா My வடிவா mother's வடிவா name வடிவா is வாசிக்கணும். He is painter or he is a painter? He is a painter. My mother's name is Sharada. She is a retired teacher. I have two siblings. I am interested in reading books and playing video games. I am so humble and honest but a little lazy. My favorite person is Nelson Mandela because I like his personality and lifestyle. I would like to become a nurse because it is my childhood dream. Thank you. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ பாருங்க, நாங்கள் படித்த வச்சுக்கொண்டு இங்கே ஒரு சாம்பிள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், சரியா? ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ரைட், உங்களை பற்றி நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை வடிவா எழுதி ப்ரிப்பேர் பண்ணி கதைச்சு பழகி இருக்க வேணும். அடுத்த கிளாஸ், அதாவது சாட்டர்டே கிளாஸில் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், உங்களை பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ரைட். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். அதுதான் உங்களுடைய முதலாவது ஹோம்ஒர்க்காக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை பற்றிய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அடுத்த கிளாஸில் எனக்கு 2 hours முடிஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்கிறதுக்கு நான் சான்ஸ் தர போகிறோம். எல்லாருமே உங்களை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்ய வேணும். ரைட். அப்போ முதலாவது 1 hour செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக தான் இருக்கு. யார் யார் அப்படி, அவங்கள ஆம்பிஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கம் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ரைட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பின பிடிஎஃபோட ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். கொஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்திருக்கு. பார்த்தீங்களா? எஸ் ஓ நோ கொஷன்ஸ் என்ற ஒரு பிடிஎஃப் அதோட வந்திருக்கும். பாருங்க, டே 1க்கு அடுத்ததா. பிரிண்ட் எடுத்திருக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்க. பிரிண்ட் இல்லாதாக்கள் வரல சார். இல்லையே, நான் குரூப்புக்கு அனுப்பி இருக்கிறேனே. வந்திருக்கு சார். அனுப்பாம சொல்ல மாட்டேன். இன்றைக்கு அனுப்பின பாருங்க. Yes or no questions? Right. Yes or no questions. அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணும் பொழுது முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோன்னு சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பிச்சதை நாங்கள் சொல்ல வேண்டி வரப்போகுது. ரைட். அப்போ பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணலாம்ன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஓகே. Dansika, can you ask me the questions? I will give you the answers. Dansika, mic on பண்ணிட்டு இந்த questions கேட்குறீங்களா என்னட்ட?
நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லி காட்டுறேன். Oh, sir. Are you punctual? Yes, I am. I always try to be on time. Do you work at your home? No, I don't. But sometimes I work whenever I have free times. Do you like to eat different new types of food? Yes, I do. Because I like to taste and see the new types of food. Can you touch your toes? No, I can't because I'm little fat. I must try my best to touch my toes by Do you use, reducing my weight. okay. Do you use social media every day? Yes, I do because all my friends and relatives contact me via social media sites. Okay. Are you a night owl? Yes, I am. Because most of the time I finish my works late night. In that way, I am also a night owl. Okay. Can you dance well? Yes, I can. Do you like singing? Yes, I do. I like singing, but I am not a professional singer, but I like. Do you like going to cinema? No, I don't, because I don't like to waste my time. Okay. Do you like traveling? Yes, I do. I like traveling to new places and enjoy the nature. Okay. Do you enjoy learning new languages? Yes, I do. I like learning new languages so that I can learn something good for my life. Okay. Are you good at fixing things? Yes, I am. I always try to plan something and execute the plans successfully. Okay. Do you enjoy reading books? Yes, I do. Because books are my best friends. So I always love reading books. Okay. Can you cook? No, I can't. But I must learn something to cook. Thank you, Dansika. ரைட் அப்ப பாருங்க Okay. Thank you. இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காட்டியிருக்கிறேன். அப்ப இதுல சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க கொஸ்டின் நம்பர் 4. கேன் யூ டச் யுவர் டோஸ்? அதாவது உங்களுடைய கால் விரல்களை உங்களால் தொட முடியுமா? Think about yourself and see. Question number 6. Are you a night owl? அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட் அவுல்ண்டா அவுல்ண்டா என்ன? Night. ஆந்தை ஆந்தை. ஆந்தை என்ன செய்யும்? எப்ப தெரியும் ஆந்தை? இரவுல தான் தெரியும் இல்லையா? ரைட். அதே போல இந்த லேட்டா நித்திரைக்கு போறாங்கள என்னன்னு கேட்போம்? Are you a night owl? ரைட். அப்ப போன் நோண்டிட்டு இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் என்ன 10 மணி பிறகுதான் கிச்சன் கிளீன் பண்றது, உடுப்பு கழுவுறது, அடுத்த நாளைக்குரிய எக்ஸாமுக்கு 10 மணிக்கு பிறகுதான் படிக்கிறது. இதெல்லாம் செய்துட்டு நித்திரை இப்போ 1 மணி 2 மணி ஆகுதுண்டா அந்த நபர் நைட் அவுல். ஓகே, அப்படியே வந்தோம்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் 11. Do you enjoy learning new languages? புது மொழிகளை கற்றுக்கொள்வதில் நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா? ரைட். அதே போல கொஸ்டின் நம்பர் 12. Are you good at fixing things? அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில பிளான் பண்ணி பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு ஆளா? இப்ப பாருங்க, சில வீடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால்
அந்த வீட்டில் முன்னுக்கு நீ போனால் இருப்போம் இல்லையா, லிவிங் ஹாலில். அப்போ இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்ப்போம், அழகாக இருக்கும். The way they have arranged the sofa set, photo frames, the TV, everything. இப்போ அங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கவே ஆசையாக இருக்கும். சில நேரங்களில் பாருங்க, சில இடங்களுக்கு போனால் எங்களுக்கு அந்த படியோடையே திரும்பணும் போல இருக்குமே, எல்லாமே கிளம்சியாக கிடக்கும் இல்லையா, உள்ளே போகவே விருப்பம் இல்லாமல் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிறார்கள் குட் அட் ஃபிக்ஸிங் திங்ஸா இல்லைன்னு, ரைட். அதே போல் பாருங்க, சில நேரங்களில் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் தினேஷ் கிட்ட சொல்கிறேன், தினேஷ் இன்றைக்கு என்னோட ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் ஒரு டின்னர் ஒன்று கொடுப்போம், நாங்கள் இவ்வளவு அமௌண்ட் இருக்குது பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ தினேஷ் என்ன செய்கிறார், உடனே அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் எடுக்கிறார். அங்கே ஃபஸ்ட்டு சொல்கிறார் எல்லோரும் வந்து இருப்பாங்க, இருந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டின்னர் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அப்போ டின்னர் அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிளில் வந்து கொத்து, இன்னொரு டேபிளில் ஃப்ரைட் ரைஸ், இன்னொரு டேபிளில் நாசுக்குவாங், இன்னும் ஒரு டேபிளில் பாஸ்தா. அப்போ விரும்பினாக்கள் விரும்பின இடத்துல இருப்பாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ அவங்கள இருந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த டைமில் அங்கால ஒரு மெல்லிய என்ன ஒரு இசையோட சின்ன ஒரு பாட்டு போய் கொண்டு இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் முடிய அவங்களுக்கு ஒரு டெசர்ட் கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுவேன். பை 10:30 எல்லாம் முடிச்சிருக்கேன் என்று சொல்லி இவர் பிளான் பண்ணிட்டு நாங்களும் போகிறோம். போன உடனே வெல்கம் ட்ரிங்க், அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களை பிடிச்ச சாப்பாடு இருக்கிற இடத்துல போய் இருக்கிறோம், சாப்பிட்றோம், வாரம், ரைட். அப்போ அது ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்குது என்ன. அப்போ நான் சொல்கிறேன் தினேஷ் இஸ் வெரி குட் அட் ஃபிக்ஸிங் திங்ஸ். அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து அஸ்வின்கிட்ட சொல்கிறேன், அஸ்வின் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. ஓம் சார் எல்லாம் ஓகே என்று சொல்கிறார். 7:30 எல்லாரும் வந்தா சரி, 7:30 போகிறோம். அதுக்கப்புறம் தான் இவர் மெனு காட்டு தேடிட்டு ஓடுறார், சேரத்துக்கு போடுறார், வெயிட்டர்ஸ் வந்து என்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணினோம். அப்போ இதில் யார் குட் அட் ஃபிக்ஸிங் திங்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சொன்ன தினேஷ். ஏன் எல்லாமே பிளான் பண்ணி செய்த ஒரு நபர். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்களே கேள்வி கொள்ளலாம், ஆம் ஐ குட் அட் ஃபிக்ஸிங் திங்ஸ், நான் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக செய்யக்கூடிய ஒரு ஆளா? அப்படி இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். Okay, so these are some of the questions today we are going to practice. So நான் கனவேருக்கு சான்ஸ் தர போகிறதில்ல. இவ்வளவு நேரமும் கதைக்கும் பொழுது சான்ஸ் கிடைக்காத 10 பேர் கையை வைத்து கொள்ளுங்க, அவங்களுக்கு தான் இப்போ சான்ஸ் கொடுக்கும். இவ்வளவு நேரமும் நான் கதைக்கவே இல்லை சார், வாசிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கல, சொல்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கல, அப்படி இருக்கிறாக்கள் 10 பேர் கையை வைத்துங்க, உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, ஐயோ நான் பிள்ளையா பார்த்து சொன்னேன், டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. ஒரு ஆள் கையை வைத்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஏற்றிருக்கிறாங்க, டோன்ட் வரி அபவுட் த மிஸ்டேக்ஸ், பிளவுடுவோம்னு யோசிக்காதீங்க. கையெழுத்துங்க. 3 பேர், இன்னும் 3 பேர், நான் அட்லீஸ்ட் 10 பேர் கேட்டேன். சார் அந்த கையை வைக்கிறது எப்படி சார், எதுக்குள்ள சார்? ரியாக்ஷன் என்ற ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ள பாருங்க. ஓகே குகப்பிரியா, you can ask the questions. Dansika will give you the reply. Okay, sir. Thank you, sir. Yeah. Are you punctual?
Yes, I am also time punctual person. Okay, good. Do you work at home? Work at your home? Oh yes, little bit. Okay, good. Do you like to eat different new type of food? Different or new types of Yes. food. Oh yes, I like to eat new types of foods. அப்ப Okay, 1 thank you. minute. Can you அப்ப touch your டான்ஸி toys? இப்ப பாருங்க டூ Oh யூன்னு yes. கேட்டா எஸ் ஐ டூ என்று சொல்லி போட்டு தான் சொல்லும். Okay, sir. இப்ப ஆர் யூன்னு கேட்டா எஸ் ஐ ஆம் என்றது சொல்லும். கேன் யூன்னு சொல்லி கேட்டா எஸ் ஐ கேன் அப்படி சொல்லும். சரிதானே? I'm a slim girl. Okay, very good. Do you use social media every day? I don't like interest in social medias. Are you a night owl? Yes, I like to learn many languages. Are you good at fixing things? Yes, always I fixed a good thing. Do you enjoy reading books? Yes, sometimes we enjoyed. I enjoyed it. Okay. Can you cook? Yes, I can. Some food cooked. Okay. Thank you very much. Okay, thank you. Thank you, sir. Okay, thank you both Thank of you. you. You have done a great job. Now the second chance is given for Jadu and Archana. Jadu, you can ask the questions. Archana will give you the response. Are you punctual? Archana, kindly turn on your mic. No, I am often late. Do you work at your home? No, I work at an office. Okay. Do you like to eat different types of food? Yes, I love trying new dishes. Can you touch your toes? Yes, I am flexible. Okay. Do you use social media every day? No, I only use it occasionally. Okay. Are you a night owl? Are you a night owl? No, I'm in early. Can you dance well? Yes, I'm a good dancer. Great. Do you like singing? Yes, I like singing, but I'm not a professional singer. Okay. Do you like to go to cinema? No, I don't prefer going to cinema. Do you like traveling? Yes, I love traveling. Do you enjoy learning new languages? Yes, of course. I find new languages. It is fun and Right. useful. Are you good at fixing things? Yes, I am quite. Do you enjoy reading books? Yes, I am enjoying reading regularly. Can you cook?
Yes, I can cook. Thank you. Okay, thank you both of you. Yes, Ritihas and Jayasasi, kindly turn on your mic. Who asking questions, sir? Wait, metal mic on banat. Okay. Jayasasi, please ask the questions. Ritihas will give you the response. Okay, sir. Can you start? Jayasasi, questions கேளுங்க. Are you fancy, sir? Not good at. Do you work at your home? Yes, I do. Do you like to eat different new type Yes, of I food? do. Yes, I do like to eat different food because different tastes give. Can you touch your toes? No, no, I can't. Do you use social media every day? I don't have social media. Are you a night owl? No. Can you dance well? Yes, I do. Well, Do you like singing? I do singing not perfect. Do you like going to cinema? Yes, I watching always cinema. Do you like traveling? Yes, I do like traveling. Do you enjoy learning new language? Yes, I do enjoy learning new language because it gives. Are you good at fixing things? No. Do you enjoy reading books? Yes, I do reading books because that is perfect to future. Can you cook? No, I can't. Okay, thank you both of you. Thanks, sir. Thank you. The next chance is given for Akrashima and Sharujan. Kindly turn on your mic. Sharujan, ask the question.